ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் டெலிகசி. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க கொரியன் சீஸ் பன் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷுங்க. என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் அபி வந்து அவங்க இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். ரொம்ப யம்மியாக இருந்தது. அதான் உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா குட்டியாக கட் பண்ணி அதை பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணி இப்படி தனியாக வச்சிடணும். மற்றபடி இதுக்கு வந்து சீஸ் ஸ்ப்ரெட், கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் கிடச்சிது, அது வாங்கியிருக்கேன். யூஸ்வலி வந்து க்ரீம் சீஸில் பண்ணுவாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததுனால தான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணல. இந்த டைம் வந்து இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டில் யூஸ் பண்ணதுனால ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப யம்மியாக இருந்ததுங்க. அதோட கூட கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கோம். பீஸா சீசனிங் ஹர்ப்ஸ் எது இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுறலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கார்லிக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அதையும் ஆட் பண்ணிட்டோம். இதோட கூட சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ சீஸ் வந்து ஃபில்லிங் ரெடி. அடுத்து வந்து பட்டர் மேலே போட்டதுக்கு பட்டர் எடுத்துருக்கோம். நல்லா சாஃப்ட் பட்டராக எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கார்லிக், ஃப்ரைட் கார்லிக் இருக்கு இல்லைங்களா, அதையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. பச்சையாக கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. நான் வந்து டேபிள் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சால்ட்டும் போட்டுக்கலாம். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். இந்த ஹர்ப்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பீஸா ஹர்ப்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ நம்ம பன் ரெடியாக இருக்குது, பேக்கிங் ட்ரேயும் ரெடியாக இருக்குது. இது வந்து சீஸ் ஸ்ப்ரெட்டும் ரெடியாக இருக்குது, பட்டர் டாப்பிங்கும் ரெடியாக இருக்குது. எனக்கு இன்னைக்கு குட்டி பன் கிடச்சிது. ஸோ நான் அதை பாருங்கள், அப்படி ஒரு ஹாட் கிராஸ் பன் மாதிரி அதை அப்படி ஒரு கட் பண்ணேன். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்லிட் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு கொடுக்கலாம். பட் எனக்கு குட்டி பண்ணுங்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு பட்டர் நைஃப்லேயே நான் அதை ஃபில்லிங் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த சீஸ் ஸ்ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா உள்ள எல்லா சைடும் படுற மாதிரி 2 ஸ்லிட்லேயும் நம்ம ஃபில் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து அந்த பட்டர் டாப்பிங் இருக்குது இல்லைங்களா, நல்ல கார்லிக் கொத்தமல்லியோடு இருக்குது, அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பண்ண போகிறோம். பன்னையும் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பன் கட் பண்ணிடுறோம், அதுக்குள்ளே இந்த சீஸ் ஃபில்லிங் வைக்கிறோம், எல்லா சைடும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பட்டர் டாப்பிங்கை நல்லா அப்ளை பண்ணிடுவோம். வேணும்னா இந்த இடத்துல மோசரெல்லா சீஸ் கூட மேலே தூவிக்கலாம். நான் தூவலை, இதுவே நல்லா தான் இருந்தது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் என்னுடைய ஓடிஜி அவனில் வந்து வைக்கிறேன். 180 டிகிரிஸில் வந்து பாட்டம் ராட் மட்டும் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணேன். நீங்கள் வேணும்னா நம்ம தோசைக்கல்லில் கூட போட்டு கொஞ்சம் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகிருங்க. பாருங்கள், ரெடியாகி வந்துருச்சு. மேலே ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பட்டர் டாப்பிங் இருக்கு இல்லைங்களா, கார்லிக்லாம் போட்டோம், அதை மேலே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அது இல்லைன்னா ரெகுலர் பட்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு அப்ளை பண்ணிங்கன்னா அது அப்படியே மெல்ட் ஆகி ஜூஸியாக சூப்பரான சீஸ் பன் ரெடி ஆகிரும். பாருங்கள், வீட்டில் சாப்பிட்டவனே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சாப்பிட்ற செஞ்சு? கொரியன் சீஸ் பன். ஹவுஸ் இட்? செம்மையா இருக்கு. நைஸா? சூப்பர். ஓகே. Superb. Simply superb. Like the taste? Yeah, sure. Mummy, how is it? நல்லா இருக்குமா? சூப்பர். இன்றைக்கி நான் ட்ரை பண்ண இந்த சீஸ் பன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, இன்க்ளூடிங் மீ. தேங்க்யூ அபி ஃபார் த வண்டர்ஃபுல் ரெசிபி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.